சரி, அப்ப இன்றைக்கு புது தலைப்பு ஒன்றுக்கு போவோம். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. 4வது அலகு திசை கொண்ட எண்கள். ஓகேவா? ஓகே சார். சார், எல்லாரும் வந்துட்டீங்க தானே? இன்னும் வர்றதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், அவங்க வந்து பிற்பாடு ஜாயிண்ட் ஆகட்டும். அடுத்தது நான் அந்த ஏற்கனவே செய்த பாடங்கள் உள்ள வீடியோஸ் எல்லாம் என் யூடியூப்ல போட்டிருந்தேன். அப்ப பாத்தீங்களா? ஓம் சார். சரியா. அப்ப இதை தொடர்ந்து அதுல விழுகும். இப்போ அந்த ஐடியா வச்சுக்கொண்டு நீங்கள் அடிக்கடி அங்கனைக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் விடுபட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே இடத்துல நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரணுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி வச்சிடணும். அப்படி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பார்க்கலாம். சரி, இன்றைக்கான விஷயத்துக்கு போவோம். அப்போ வளமையாக உங்களுக்கு சொல்கிறது தான், நான் இது வந்து சக்ஸஸ் ஆன்லைன் பாடசாலை அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அதில் தொடர்ந்து 4வது வருடமாக இந்த ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் நிறைய ஒத்துழைப்புகளை தந்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான எல்லா விதமான நாங்கள் கற்பித்தல் முறைகளையும் பயன்படுத்தி கற்பித்தல்களை மேற்கொள்றதுல எனது சார்பாக நான் எனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனவே 12 மாதத்துக்குமான அந்த 900 ரூபாய் என்பது ஒரு சின்ன ஒரு தொகை. அப்போ அதை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செலுத்துறதுக்கு நீங்களும் தவறக்கூடாது. சரியா? அப்ப அதையும் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். சரி, அப்ப தலைப்பு, இன்றைக்கான தலைப்பு திசை கொண்ட எண்கள். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். போட்டீங்களா தலைப்பு திசை கொண்ட எண்கள்? ஓம் சார். சரி, அப்ப எஸ் நல்லா சார். கவனிச்சு கொள்ளணும். அப்ப நாங்க அந்த எண்கள் சம்பந்தமா எங்களுக்கு தெரியும். எண்கள் சம்பந்தமா எங்களுக்கு தெரியும். அப்ப அதுல 2 விதமான எண்கள் நாங்க படிச்சிருக்கிறோம். ஒன்று ரோமன் எண்கள், இன்னொன்று வந்து இந்து அராபிய எண்கள். அப்படி 2 எண்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த இந்து அராபிய எண்கள் தான் இந்த பாடத்துல கூடுதலாக நாங்க பயன்படுத்த போறோம். சரியா? அப்ப என்னது திசை கொண்ட எண்கள் அப்படிங்கிறத நாங்க இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? சரி, ஓகே. அப்ப இங்க கவனிங்க. இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு திசை கொண்ட எண்ணிலிருந்து வேறொரு திசை கொண்ட எண்ணை கழிப்பதற்கும், திசை கொண்ட எண்களை பெருக்குவதற்கும், திசை கொண்ட எண் ஒன்றை வேறொரு திசை கொண்ட எண்ணால் வகுப்பதற்கும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். சரியா? அப்ப இதுக்கு முன்னுக்கு தரம் 6 தரம் 7ல நாங்க அந்த திசை எண்கள் சம்பந்தமா படிச்சிருக்கிறோம். அப்ப அது சம்பந்தமா கொஞ்சம் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பாடத்துக்கு நான் வருவேன். ஓகேவா? ஓகே சார். சரியா? ஓகே. சரி, அப்ப முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, திசை கொண்ட எண்கள். முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, திசை கொண்ட எண்கள். போட்டீங்களா திசை கொண்ட எண்கள்? ஓம் சார் போட்டாச்சு. சரியா? ஓம் சார். சரி, அப்ப நாங்க அந்த தரம் 7ல இது சம்பந்தமா கொஞ்சம் விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப எல்லாருக்கும் தெரியும் எண் கோடு. எல்லாருக்கும் தெரியும் எண் கோடு. எண் கோடு என்பது சரியா ஒரு கிடை அச்சில பூஜ்ஜியத்தையும் நேரெண்களையும் மறை எண்களையும் சரியா கொண்டு காணப்படக்கூடிய ஒரு எண் கோடைத்தான் நாங்க எண் கோடு அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க இது படிச்சிருக்கோம். அப்ப அதுல பூஜ்ஜியம் காணப்படும், நேரெண்கள் காணப்படும், மறை எண்கள் காணப்படும். அப்ப பூஜ்ஜியம், நேரெண்கள், மறை எண்கள், இப்படி எண்களை கொண்டு காணப்படுறத எண் கோடு அப்படிங்கிறது எங்களுக்கு வெள்ள வைக்க தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓம் சார். நான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இப்ப இங்க பாருங்க. சரியா? ஒரு எண் கோடை இங்க நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். அப்ப இந்த எண் கோட்ல மகள் பூஜ்ஜியமும் காணப்படுகின்றது, நேரெண்களும் காணப்படுகின்றது, மறை எண்களும் காணப்படுகின்றது.
அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அதாவது திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு எண்ணுக்கு முன்னால என்ன அடையாளம் காணப்படுகின்றதோ, சரியா, அந்த அடையாளம் அந்த எண்ணுக்கானது. அப்ப அந்த அடையாளம் வச்சுக்கிட்டு தான் அந்த எண்ணை நாங்க சொல்லுவோம். அப்ப இங்க நேரெண்கள் மறையெண்கள், சரியா, இந்த நேரெண்களையும் இந்த மறையெண்களையும் சேர்த்து நாங்க சொல்றது திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன எண்கள் சொல்றது? திசை கொண்ட எண்கள். திசை கொண்ட எண். அப்ப திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொல்லல, இந்த எண்கோட்ல 2 எண்கள் அங்க குறிச்சு காட்டப்பட்டிருக்குது. சரியா? ஊதா கலர்ல 2 எண்கள் அங்க குறிச்சு காட்டப்பட்டிருக்குது. அப்ப எந்தெந்த எண்களை அங்க குறிச்சிருக்காரு? மறை ரெண்டும் நேர் மூன்றும். வெரி குட். மறை 2 நேர் 3 அப்படிங்கிற ஒரு 2 எண்களை குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப நேர் 3 வந்து பீங்கிற எழுத்தினால குறிக்கப்பட்டிருக்குது. மறை 2 வந்து கியூங்கிற எழுத்தால குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படி ஒரு எண்கோட்டுல, சரியா, ஒரு எண்ணை இப்படி அந்த அடையாளத்தை பயன்படுத்தி நாங்க குறித்து காட்டுவோமா இருந்தா அவ்வாறான எண்கள் தான் இங்க என்ன சொல்லப்படும்? திசை கொண்ட எண்கள் அப்படின்னு சொல்லப்படும். பொதுவாக திசை கொண்ட எண்கள் நேர் எண்களையும் மறை எண்களையும் சொல்றது. ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப அந்த தலைப்பு கீழே முதலாவது நோட் போட்டுக்கொள்ளுங்க. அந்த தலைப்பு கீழே முதலாவது நோட். சார் கொஞ்சம் நில்லுங்க சார். அத யார்டே மைக்கோன்ல வீட்டுல கதைக்கிற சவுண்ட் வருது, அதை தவிர்த்து கொண்டா நல்லம். சொல்ல போறேன். திசை கொண்ட எண்கள் தலைப்பு முதலாவது தலைப்பு. அந்த தலைப்புக்கு கீழே, சரியா, முதலாவது நோட் போட்டுக்கொள்ளுங்க. நேரெண்கள் கமா மறை எண்கள், நேரெண்கள் கமா மறை எண்கள் சார் திரும்ப இருக்க சொல்றீங்களா? கோச்சுக்கலாம. நேரெண்கள் கமா மறை எண்கள், நேரெண்கள் கமா மறை எண்கள் பொதுவாக திசை கொண்ட எண்களாக பயன்படுத்தப்படும். திசை கொண்ட எண்களாக பயன்படுத்தப்படும். நேரெண்கள் கமா மறை எண்கள் பொதுவாக திசை கொண்ட எண்களாக பயன்படுத்தப்படும். ஓகேவா? ஓகே சார். சார், இப்ப இந்த என்கோட்டை இன்னும் கொஞ்சம் நான் கிளியர் பண்ண தேவையில்லை தானே? இந்த என்கோட்ல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? பிரச்சனை இல்லையே? இல்ல சார். இல்ல சார். இந்த என்கோட வரைந்து அதுல இருக்க மாதிரி ஒழுங்கா வீட்டுல நோட் பண்ண பார்ப்போம். என்கோடு அடிக்கும் பொழுது இடைவெளி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? எல்லா இடத்துலயும் பூஜ்ஜியத்துல இருந்து நேரொண்டுக்கும் பூஜ்ஜியத்துல இருந்து மறை ஒன்று எல்லா இடங்கள்லயும் இடைவெளி ஒரே மாதிரிக்கே இருக்கணும். அதுல கவனமா இருக்கணும் கட்டாயம். சார். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நேர் எண்களையும் மறை எண்களையும் தான் பொதுவாக நாங்க திசை கொண்ட எண்களாக பயன்படுத்துறது. அப்போ ஒரு எண்ணுக்கு முன்னால நேர் காணப்படுமா இருந்தா அது நேரன். ஒரு எண்ணுக்கு முன்னால மறை அடையாளம் காணப்படுமா இருந்தா அது மறை.
ஓகேவா? Okay, sir. சரி, நல்லா Okay, கவனிச்சு sir. கொள்ளணும். மறை எண்ணா இருந்தா கட்டாயம் மறை அடையாளம் போட்டிருக்கும். நேரெண்களுக்கு அடையாளம் போடுவதும் உண்டு, அடையாளம் போடாமலும் இருக்கிறதும் உண்டு. அப்ப இப்ப இந்த எண்கோடை பாருங்க. இந்த எண்கோட்ல மறை எண்களுக்கு அடையாளம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா நேரெண்களுக்கு அடையாளம் என்ன செய்யப்படல? பயன்படுத்தப்படவில்லை. அப்ப நேரெண்களுக்கு அடையாளம் போடுவதும் உண்டு, அடையாளம் போடாமலும் இருக்கிறதும் உண்டு. அப்படி இருந்தாலும் அந்த எண்ணுக்கு முன்னால அடையாளம் ஒன்று இல்லாட்டி அது நேரெண்ணு தான் கருதணும். சரியா? அது திசை கொண்ட எண்கள்ல நேரெண்கள் அப்படின்னு தான் நீங்க கருதணும். ஓகேவா? Okay, sir. சார், Sir. அப்ப இதுல யாருக்கும் குழப்பம் இல்லையே? No, sir. சாரி சாரி, ஓகே. அப்ப அடிமட்டம் வச்சுக்கிறோனும், பென்சில் வச்சுக்கிறோனும், ரேசர் வச்சுக்கிறோனும். ஏன்னா இந்த பாடம் என்கோட வைத்துக்கொண்டு தான் இந்த பாடம் நகர போகுது. அப்ப அதனால அதை கட்டாயம் அதுல கொஞ்சம் கிளியரா இருந்து கொள்ளுங்க. ஓகே Okay, sir. சார், அப்ப இந்த இதுக்கு கீழே உள்ள இந்த விஷயங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்ப பாருங்க, நான் சொன்னேன் நேர் மூன்று ஆனது 3 எனவும் எழுதப்படும். அப்ப நேரெண்கள்ல அடையாளம் போடுவதும் உண்டு, அடையாளம் போடாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களும் உண்டு. அதுல நீங்க பயப்பட தேவையில்லை. ஓகேவா? Okay, sir. Excuse me, sir. Bracket போடாம நேர் மட்டும் போட்டு எழுதலாமா? நேர் எழுத மாதிரி அது போட்டு பிரச்சனை bracket இல்லை, போடாம அது பிரச்சனை இல்லை. அடைப்பு வந்து மறையெண்களுக்கு மட்டும்தான் கூடுதலாக போடுறது. நேரெண்களுக்கு அடைப்பு போடணும் அப்படின்ட்டு நியதி ஒன்று இல்லை. போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா போட்டா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும், கொஞ்சம் அழகா இருக்கும். பிழைகள் விடுறதை தவிர்த்து கொள்ளலாம். சரியா? அப்ப அதுல நீங்க ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஆனா கட்டாயம் மறையெண் வரைக்கும் அடையாளத்தை கொஞ்சம் போட்டுக்கொள்றது, அடைப்பையும் போடுறது, அடையாளத்தையும் போடுறது நல்லது. அப்ப மறையெண்களுக்கு கட்டாயமானது அடையாளம். மறை என்பது கட்டாயம் இருக்கணும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்துல அடைப்பு போட்டா பிழை விடுறதுல இருந்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? தவிர்த்து கொள்ளலாம். சரியா? சரி, சார். சார், அப்ப இந்த இந்த நோட்டுகள்ல அதுதான் இங்க தரப்பட்டிருக்குது. சரியா? நேர் மூன்று ஆனது 3 எனவும் எழுதப்படும். மறை ரெண்டும் நேர் மூன்றும் எண்கோட்டில் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றுக்கொண்டு எதிர் திசைகளில் உள்ளன. சரியா? அப்ப எப்பயுமே மறை எண்ணானது பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு அந்த சைட்ல காணப்படும், அதாவது இடது பக்கமாக காணப்படும். நேரெண்களானது பூஜ்ஜியத்துல இருந்து வலது பக்கமாக காணப்படும். அப்ப அது ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? ஓகே, சார். சாரி, அப்ப திசை கொண்ட எண் நேர்மூன்று ஆனது எண் கோட்டில் பூஜ்ஜியத்தில் இருந்து திசையை காட்டுவதற்கு நேர் அடையாளத்தை நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி திசை கொண்ட எண் மறை காட்டுறதுக்காக வேண்டி மறை அடையாளத்தை நாங்க பயன்படுத்திருக்கோம். அப்ப ஒரு எண் கோட்ல பூஜ்ஜியத்துல இருந்து இடது பக்கமாக, சரியா, இடது பக்கமாக மறை எண்களும், ஒரு எண் கோட்ல பூஜ்ஜியத்துல இருந்து வலது பக்கமாக நேரெண்களும் காணப்படும். அப்ப நேர் திசை கொண்ட எண்கள், மறை திசை கொண்ட எண்கள் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சார். அப்ப இங்க அந்த நேர் அடையாளமும் மறை அடையாளமும் தான் இங்க மிக முக்கியமானது. ஓகேவா? ஓகே, சார். சார், இப்ப இந்த நோட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு எண் கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் மூலம் ஓர் எண்ணை வகை குறிக்கும் போது அவ்வெண்ணின் பருமனானது எண் கோட்டில் பூஜ்ஜியம் இருக்கும் புள்ளியில் இருந்து அப்புள்ளிக்குள்ள தூரமாகும். அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப பூஜ்ஜியத்துல இருந்து ஒரு கோடா இருந்தா அது 1. பூஜ்ஜியத்துல இருந்து 2 பெட்டிகள் தாண்டி இருந்தா 2வது கோட்டுக்கிட்ட இருந்தா அது 2, 3வது கோட்டுக்கிட்ட இருந்தா அது 3. அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்ப அது எல்லாருக்கும் தெரியும். அது தரம் 6லயே நாங்க படிச்சிருக்கோம், தரம் 7லயும் நாங்க படிச்சிருக்கோம். சரியா? திரும்பியும் நான் வேணா உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சுக்கணும். இப்ப இப்படி ஒரு எண்கோட பார்ப்போம். இப்படி ஒரு எண்கோடு இருக்கு. இந்த எண்கோட்ல இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்குது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே, சார். சரி. இந்த பூஜ்ஜியத்துல இருந்து முதலாவது கோடு, அப்ப இது இங்கனக்குல இருந்து இவ்வளவு தூரம், அப்ப இது ஒரு பாக்ஸுக்கான தூரம். அதனால இங்கனக்குல நேர் உண்டு. 2வது இடத்துக்கு வந்தோம்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் 2 பேர் அளவு தானே.
அப்ப அதனால இங்க இடத்துல நேர் ரெண்டு. ஓகேவா? Okay, sir. அதைத்தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. Okay. அப்ப அந்த மாதிரி இப்ப இந்த இடத்துல இங்க இடத்துல பாத்தீங்கன்னா மறை ஒன்று. அப்ப ரெண்டாவது பெட்டிக்கிட்ட மறை ரெண்டு இருக்கும். அப்ப மூன்றாவது போட்டுக்கிட்ட என்ன இருக்கும்? மறை மூன்று. மறை மூன்று இருக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு இடைவெளியும் கட்டாயம் எப்படி இருக்கணும்? அதுல கிளியரா இருந்து கொள்ளுங்க. அப்ப அது இங்க பிழைச்சுன்னு சொன்னா எல்லாமே அப்புறம் இங்க பிழைச்ச மாதிரி ஆகும். அப்ப இது இந்த நோட்டை போட தேவையில்லை தானே? இந்த நோட் தேவையில்லை தானே? தேவையில்லை. சரி இல்ல சார். சரி, ஓகே. பூஜ்ஜியத்தில் இருந்து பீக்கு உள்ள தூரம் 3 அலகுகள் ஆகையால் திசை கொண்ட எண் நேர் மூன்றின் பருமன் 3 ஆகும். திசை கொண்ட எண் மறை ரெண்டின் பருமன் 2 ஆகும். அப்ப அது உங்களுக்கு அதைத்தான் இப்ப சொன்னேன். இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இங்க வந்தாக்க மறை ஒன்று, மறை ரெண்டு, மறை மூன்றுன்னு சொல்லுவோம். இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இந்த பக்கம் வந்தா நேர் ஒன்று, நேர் ரெண்டு, நேர் மூன்று அப்படின்னு சொல்லி பருமன் போகும். அப்ப இந்த அளவு இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இணைக்கில உள்ள ஒரு அளவு 2 அப்படித்தான் இணைக்கில போகும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சார் இந்த நோட் கட்டாயம் எழுதணும். திசை கொண்ட எண்ணின் இலக்கம் அதன் பருமனையும் நேர் அல்லது மறை குறி அதன் திசையையும் குறிக்கும். சரியா? அப்போ ஒரு திசை கொண்ட எண்ல சரியா நேர் அடையாளம் இருந்தா அது நேர் திசை கொண்ட எண்கள். அப்ப நேர் திசையில இருக்கும். அப்போ வலது பக்கமாக இந்த எண் கோட்ல வலது பக்கமாக நான் இப்படி பார்க்கிறேன்னு சொன்னா நான் முன்னால அங்க இப்படித்தான் போர்டை தான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப இது என்ற வலது கை. அப்ப இது வலது திசை நேர் எண்கள். அதே மாதிரிக்கே இந்த பக்கம் இடது பக்கம். அப்ப மறை எண்கள். சரியா? அப்ப மறை திசை வந்து மறை திசை கொண்ட எண்கள். நேர் திசையில நேர் திசை கொண்ட எண்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரியா? சரியா மகள்? ஓகே சார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பூஜ்ஜியத்துல இருந்து வலது பக்கமாக நேர் திசை. பூஜ்ஜியத்துல இருந்து வலது பக்கமாக நேர் திசை போட்டுக்கொள்ளுங்க. இந்த படத்தை வரைஞ்சி பூஜ்ஜியத்துல இருந்து இடது பக்கமாக மறை திசை. ஓகேவா? ஓகே சார். இந்த எண்கோட போட்டுக்கொள்ளுங்க. இந்த எண்கோட போட்டுக்கொண்டு இந்த நோட்டையும் போட்டுக்கொள்ளணும். திசை கொண்ட எண்ணின் இலக்கம் அதன் பருமனையும் நேர் அல்லது குறி மறை குறி சரியா அதன் திசையையும் குறிக்கின்றன. அப்போ ஒரு எண்கோடை எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது பக்கமானது நேர் திசை. அப்ப இந்த பக்கம் நேர் திசை கொண்ட எண்கள், இடது பக்கமாக மறை திசை கொண்ட எண்கள். சரியா? ஏன்னா இது மறை திசை. அப்ப மறை திசை கொண்ட எண்கள் அப்படின்னு காணப்படும். ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப எப்பயுமே இந்த பக்கம் இப்படி வந்தா நேர் திசை, அதாவது வலது பக்கமாக இப்படி வலது பக்கம் போனா இது நேர் திசை அப்படின்னு சொல்லப்படும். இடது பக்கமாக வந்தா மறை திசைன்னு சொல்லப்படும். அப்ப நேர் திசைனா எப்பயுமே அதிகரித்து கொண்டு செல்லும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படி நேர் திசையானா அதிகரிக்கும். அப்ப இங்க இருந்து அதிகரிக்க போறார். இப்படி இந்த இப்படி இருந்து போனா அதிகரிப்பார். இங்க இருந்து இப்படியே போயிட்டு இருந்தா அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்னா இப்ப மறை 3 பெருசா மறை 1 பெருசா? மறை 1. மறை 1. மறை 1 பெருசு. அப்ப மறை 3 விட மறை 1 பெருசு. மறை 1 விட 0 பெருசு. ஏற்றுக்கொள்வீங்களா? ஓம் சார். அப்ப அதே மாதிரி 0 விட 1 பெருசு, 1 விட 2 பெருசு. அப்ப அதுல கிளியரா இருக்கும்.
ஆகவே ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க விளங்கி கொள்ளுங்க. அப்ப இங்க மறை 4 இருக்குது. இந்த மறை 4 விட மறை 3 பெருசு. மறை 3 விட மறை 2 பெருசு. மறை 2 விட மறை 1 பெருசு. அப்ப இப்படி நேர் திசை பக்கம் போனா அதிகரிக்கும். நேர் திசை பக்கம் போனுச்சுன்னு சொன்னா அதிகரிக்கின்றது அப்படின்னு கொள்ளப்படும். அதே மறை திசை பக்கம் நாங்க வந்தோம்னா அப்ப என்ன செய்யும்? குறையும். குறை. அதுல கிளியரா இருக்கும். ஓகேவா? ஆம் சார், கிளியர். அதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. என்கோட அழகா போட்டுக்கொள்ளுங்க. என்கோட அழகா போட்டு குயிக்கா அதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. சார். இல்லங்களா மகள்? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஆம் சார். சரியா. அப்ப இப்ப கிளியர் தானே? ஒரு எண்கோட்டுல எந்த திசை நேர் திசை, எந்த திசை மறை திசை. ஒரு எண்கோட்டுல சரியா இப்படி இடது பக்கமாக போனா குறைவடைந்து கொண்டு செல்லும். வலது பக்கமாக வந்தா அதிகரித்து கொண்டு செல்லும். சரியா? சரி சார். சரியா. சார் இப்ப இங்க பாருங்க. இப்ப இங்க கொஞ்சம் திசை கொண்ட எண்களுக்கு உதாரணம் தந்திருக்குது. அப்போ ஒரு திசை கொண்ட எண் எப்பயுமே முழு எண்களா தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இல்லை. அது தசம எண்ணாவும் இருக்கலாம், பின்னங்களாவும் இருக்கலாம். சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? சரி சார். சரி, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். அதை என்னோட பேசி முடிஞ்ச பிற்பாடு மைக்கு கொஞ்சம் ஓப் பண்ணி கொண்டா நல்லோம்.